ஏங்க பீனிஸ் படத்துக்கு வந்து பாருங்க, 36 வெட்டு பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி போகுதுன்னே தெரியல. செகண்ட் ஹாப் இன்னும் பயங்கரமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யானா சூர்யா தான். சிங்கத்துக்கு பிறந்து புலி தான், வேற எதுவும் இல்லைன்னு படத்தில் நிரூபிச்சிருக்கான். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, வந்து பாருங்க. ஓகே, படம் நல்லா இருந்தது, நைஸ். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தது, பட் அது கதைக்கு தேவையானது தான். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. எஸ், அப்பா மாதிரி வந்தா நல்லா இருக்கும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபைட் இருக்கு, கொஞ்சம் நான் வயலன்ஸ் இருக்கு, பட் கதைக்கு தேவை. நைஸ். ஆக்சுவலி வந்து இப்போ நடக்கிறது தான் சொல்றாங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கல்ல அங்கங்க இருக்கிற பிரச்சனை நல்லா சொல்லியிருக்காங்க. அதை வளரவே விட மாட்டாங்களே. ஏழைப்பட்ட மக்களை ஏழைப்பட்ட மாதிரியே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க தான், அவங்க பிள்ளைங்க தான் வாரிசுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சூப்பரான படம், இது எல்லாருக்கும் தேவை. இப்போ நடிப்பு யார் நல்லா நடிச்சிருந்தாங்க? சூர்யா செம நடிப்பு. ஆமாம், விக்னேஷ் அடுத்த பட்சம் தான். ஆனால் சூர்யா மாசா நடிச்சிருக்காரு. சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்டண்ட் செம்மையாக இருக்குது. ஸ்டண்ட்டால் தான் உட்காந்து பார்க்க வெறுவெறுன்னு போதே. காமெடி இல்லை, ஆனால் படம் நல்லா அடுத்த கடத்தை நோக்கினே இருக்குது. பார்த்துக்கினே இருக்கலாம் போல தோணுது. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. இது ஃபைட் சீன் நல்லா சூப்பராக இருக்கு. அந்த அண்ணா நல்லா நடிச்சிருக்காரு. இன்னும் நடிக்கணும், அழகா இருக்கு அவருக்கு. நல்லா அந்த ஃபைட் எல்லாம் நல்லா சூட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. பாக்ஸிங் எல்லாம் நல்லா பண்ணணும். படத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேல வரக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட், அதை தான் அவங்க பேஸ் பண்ணி சொல்றாங்க. அதுல ஃபைட்டு, சென்டிமெண்டல், எமோஷன், இது எல்லாமே கலந்துருக்கு. ஃபீனிக்ஸ் வேற லெவலு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ரெண்டுமே ஆக்ஷனும் நல்லா இருந்தது, இமோஷனலும் அவங்க நல்லா காட்டியிருக்காங்க. அதர்வைஸ் எல்லாரோட கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அவங்க ஊருக்கு கொடுத்த போர்ஷனை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பண்ணுறது தானே நம்ம காட்டுறாங்க, பண்ணாதது யாரும் காட்டல, பண்ணுறது தான் காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் ரொம்ப ஆக்ஷன், ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு பார்க்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறத நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்ல வராங்க. மெசேஜ்னா அதான் பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் நல்லா இருந்தது, போல்டாக இருந்தது. அது என்ன தட்டி கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, மெசேஜ் இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே நல்லா தான், நேச்சுரலாக நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குங்க சார், எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தது. படத்தில் ஃபைட்டிங்கு, எமோஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. தேங்க்யூ. வேற கேரக்டர் வைஸ் யார் நல்லா நடிச்சிருந்தாங்க? ஹீரோ நல்லா இருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க. மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்களா? என்ன பண்ண மெசேஜ் வந்து ஏழைங்கெல்லாம் எப்படி அவங்களோட லைஃப்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கஷ்டப்படுறவங்க ஜெயிக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. பையன் நடிச்சிருக்காரு. ஆமாம், நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எல்லா சீனுமே பிடிச்சிருந்ததுன்னா. கேமராலாம் வேணாம். கேரக்டர் வைஸ் யார் நல்லா நடிச்சிருந்தாங்க? எனக்கு சூர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்கியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நிறைய தெரியறதுனால இவங்க நல்லா அழகாக தெரியுது. எனக்கு என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, அதுதான் இவங்க முன்னாடி போகணும், ஏழைப்பட்டவங்க முன்னாடி போகணும், எல்லாம் பின்தங்கியே இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க. போதும். கிளைமேக்ஸ் சீன் செம்மையாக இருந்துச்சு, ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் விஷயம் சொல்ல வராங்களா? இல்லை அடுத்த மக்கள் இந்த மாதிரி முன்னேறணும் சொல்லியிருக்காங்க. கஷ்டப்படுறவங்க பொலிட்டிக்கல்ல இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹீரோவா செம்மையா இருக்காரு, பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு, அழகா இருக்காரு. வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படம் பண்ணணும், நாங்கள் அப்படியே போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து அழகா இருக்கு, சூப்பர். ஒருத்தன் அடிச்சா வாங்கிட்டு பின்னாடி போற மாதிரி இல்ல, திருப்பி மீண்டும் டேய் நீ என்னடா பெரிய ஆளு, நானும் வரேன்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிற படம் தான் இது. சூப்பரா வந்திருக்கு படம். ஃபைட்டிங் சீன்லாம் நல்லா இருந்தது. தேவதர்ஷினி மேம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அழகே வந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி அடித்தட்டு மக்களை இன்னும் மேலே வர முடியாமல் தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் அண்ணனா நடிச்சிருக்க காக்கா முட்டை விக்னேஷ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லனுங்க 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எல்லாருமே அவங்கவுங்க பொசிஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக காமெடிலாம் அதில் இல்லை, ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். அந்த ஃபைட் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தான் படம். அதை பேஸ் பண்ணி ஒரு MMA ஃபைட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனு, அது எப்படி மீண்டு வெளியே வராங்க, அதில் அவங்களோட பிரதரை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுனால இறந்து போயிடுறதுனால அதுக்கான பழி வாங்குற படமாக இருக்குது. பட் அதான் இதில் என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கன்னா, கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்கணும், மேலே வரவங்க மேலேயே தான் இருக்கிறோம், அதை இவங்க உடைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் ஃபீனிக்ஸ். ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு
ஜெயிலில் உள்ள பசங்கள்லாம் ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. ஆமாம், நல்லா பண்ணியிருந்தா போல ஃபர்ஸ்ட் இன்னும் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பையனா இருந்தாலும் அண்ணா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தான் ஃபைட்டிங் சீன்லாம் சூப்பராக இருக்கு. செம்மையா இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. காக்கா முட்டை விக்னேஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். வேற என்ன பிடிச்சிருந்தது படம்? எல்லாமே பிடிச்சது, நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படம்? ஃபுல்லா ஃபைட் சீன் அதெல்லாம் நல்லா இருக்கு. யாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு? ஹீரோ சார். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.